ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத் சமையல். இன்றைக்கி நம்ம டால் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கலாம், 3/4 கப்பு ஜீனி, ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, 1/2 கப் தயிர், 1/2 கப் ஆயில், இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், எல்லாத்தையும் நல்லா ஜீனி எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லா blend பண்ணிக்கோங்க. விஸ்க வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. ஜீனி எல்லாம் கரைஞ்சிடணும் நல்லா. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது தனியாக வச்சுட்டு இன்னொரு பவுலில் 2/2 கப்பு மைதா மாவு, அதோட 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். அதோட ஒரு 3/4 கப் கொக்கோ பவுடர். இது சாக்லேட் கேக்குறதுனால கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சுக்கிட்ட லம்ஸ் இல்லாமல் நல்லா நம்ம கலக்கும்போது ஈஸியாக கலக்க வரும். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த சர்க்கரை, முட்டை, தயிரோட மிக்சரும் போட்டு நல்லா கலந்துக்கணும். இதோட ஒரு 3 டீஸ்பூன் காஃபி பவுடரோட சுடுதண்ணி, 3/4 கப் சுடுதண்ணியை கலந்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் லைட்டாக தண்ணி, வெதுங்கிற தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றிக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இப்போ கேக் டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். நம்ம டால் மோல்டு இல்லாமல் பண்ணுறனால 4 பவுலில் ஸ்ப்ளிட் பண்ணி மாவை ஊற்றிக்கிறேன். 4 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பெரிய பவுலில், சின்னதில், அப்புறமா இன்னும் 2 சின்ன பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ எல்லா பேட்டரியும் போட்டாச்சு. 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸுக்கு நான் பேக் பண்ண போகிறேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிறனால. இப்போ எனக்கு எல்லாமே பேக் ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ் ஆச்சு பெரிய கேக்குக்கு. சின்னதுக்கு 35 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. இப்போ கட் பண்ணி ஈவனாக எடுத்துக்கலாம். டாப் போர்ஷன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 4 கேக்லையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக்கை அசெம்பிள் பண்ணிடலாம். கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கேக்காக எடுத்து வச்சுக்கிறேன். கேக் நல்லா மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்த லேயரையும் வச்சுக்கலாம். சுகர் சிரப் வச்சுக்கலாம். மேலே விப்பிங் க்ரீமையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 3rd லேயரும் வச்சுக்கலாம். அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக லாஸ்ட் லேயர். இப்போது எக்ஸஸாக இருக்கிற கேக்கெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டால் ஷேப்புக்கு இப்போ டால் ஷேப் ரெடி. இப்போ ஃபுல்லாக நம்ம க்ரீம் தடவிக்கலாம். க்ரீம் லேயரை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. டால் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளாரல் டிசைனாக தான் போடுறேன் நான். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நடுவில் கேப் இருந்ததுனாக்க சின்ன ஃப்ளாரல் டிசைன் நாசில் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ டாலையும் ஃபில் பண்ணிக்கலாம். மேலே சில்வர் பால் பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நம்ம டால் கேக் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டால் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.